ஊழலுக்கு முதல் காப்புரிமையை தமிழ்நாட்டை ஆளும் திமுக வைத்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். சுய லாபத்திற்காக திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு இழப்பை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு 7வது முறையாக வருகை புரிந்தார். சென்னை தியாகராய நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை வாகன பேரணியில் ஈடுபட்டு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை வேலூர் கோட்டை மைதானம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது வேலூர், ஆரணி, தருமபுரி, அரக்கோணம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஊழலுக்கு முதல் காப்புரிமையை தமிழ்நாட்டை ஆளும் திமுக வைத்துள்ளதாக விமர்சித்தார். மக்களை சாதி, மொழி, மதத்தால் பிரித்தாளும் வேலையை திமுக செய்து வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார். खतरनाक पॉलिटिक्स को एक्सपोज करके ही रहूंगा. அண்மை காலமாக மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்வதை வாடிக்கையாக கொண்டுள்ள பிரதமர் மோடி வேலூர் கூட்டத்திலும் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்தார். ஜெயலலிதாவை அம்மா எனவும் குறிப்பிட்டார். அவரை திமுகவினர் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று பிரதமர் மோடி சாடினார். इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था. आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है. திமுகவும் காங்கிரசும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாகவும் பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சென்ற மோடி பாஜக வேட்பாளர்களான அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பல லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். சுய லாபத்திற்காக திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு இழப்பை உருவாக்கி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है. हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु. குடும்ப அரசியல் செய்து வரும் திமுகவினருக்கு ஓர் இளைஞன் சாதாரண குடும்பத்தில் இருந்து முன்னேறி வருவது பிடிக்கவில்லை என்று அண்ணாமலையை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசினார். ताकि मोदी भारत छोड़ दे, मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं. जरा कान खोल करके सुन ले. ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे. ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे. அயோத்தி ராமர் கோவில் செல்வதற்கு கூட திமுகவினருக்கு பிடிக்கவில்லை எனவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பரப்புரைக்கு பின்னர் பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் சென்றார்.